உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மனோகரி, என்ன பார்த்ததுல இருந்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிற? சுடருக்கு இப்படி ஒரு அண்ணன் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உங்களுக்கு மனோவை ஏற்கனவே தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பார்த்ததெல்லாம் இல்ல, ஆனா நல்லா தெரியும். ஏன்னா சுடரு உங்களை விட மனோகரிய பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்கா. ஓ அப்படியா? பரவாயில்லையே, மனோவை பத்திலாம் சுடர் உங்ககிட்ட சொல்லிருக்காளே. ஆமா மாப்பிள, மனோகரி என்ன சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. அப்படி அவ என்ன பண்ணிருக்கா? அதான் உங்களுக்காக மனோகரி அவங்க வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணிருக்காங்க இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி மச்சான், நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு ஹாஸ்பிடல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஈவினிங் வந்ததும் உங்களை பாக்குறேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரிங்க மாப்பிள, முதல்ல வேலை தான் முக்கியம். நம்ம பேச வேண்டிய கதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. போயிட்டு வாங்க, 6 முறை பேச. ஓகே மச்சான், பாய். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. சுடர், உங்க அண்ணனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து நல்லா பாத்துக்கோ. ஓகே? ஓகே சார். போலாங்க. மா, நான் கூட இவளுக்கு அண்ணன் வரப்போறான்னு சொன்னதும் ஏதோ பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி வரப்போறான்னு நினைச்சேன். இந்தால் என்னன்னா வாட்ட சட்டமா பகுமானா வந்திருக்காரு. ஏய், செம்ம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. சுடர், அண்ணனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுமா. இதோ குடுக்கறேமா. மனோகரி தான் அண்ணனுக்கு மாதுளப்பழ ஜூஸ வெல்கம் ட்ரிங்கா குடுக்க சொன்னாங்க. நான் அதே குடுக்கறேன். அக்கா, நீங்க தானே அண்ணனுக்கு வெல்கம் ஜூஸா மாதுளை ஜூஸ குடுக்க சொல்லி சொன்னீங்க. அதனால இந்த ஜூஸ கொண்டு போய் நீங்களே அண்ணனுக்கு கொடுங்க. ஏன் மனோகரி தயங்குற? சுடரோட அண்ணன் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு உன்னை பத்தி. நீயே உன் கையால ஜூஸ் குடு மனோகரி. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. ஜூஸ குடுங்க, புடிங்க. இந்தாங்க. போங்க போங்க, போய் அண்ணனுக்கு கொடுங்க, போங்க. சுடர், நீ அண்ணன் கூட இருந்தா ஒரு வேலையை கவனிச்சுக்க. நான் இதை வந்துடுறேன். நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரிங்கம்மா. செல்வி, தண்ணி எடுத்துட்டு வா, மாத்திரை போடணும். இவனுக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சது? சுடர் இவனை அண்ணன் வேற சொல்றா. அது உண்மையா இல்ல இது இவங்க 2 பேரோட பிளானான்னு தெரியலையே. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை வருஷமா பயந்துகிட்டு இருந்தமோ, அவன் இப்ப நாம இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். இனிமே என்ன பண்றது?
என்ன மனோகரி, நீ யார் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு இந்த குடும்பத்துக்குள்ள வந்தியோ, இப்ப அவனே உன்னை தேடி இங்க வந்துட்டான்னு நினைச்சு அப்படியே பயந்துட்டு இருக்க போல இருக்கு. உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு தான் மதுரையில இருந்து என் ஆளுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பி அவங்க செலவுக்கு பணத்தை கொடுத்து உன்னை தேட வச்சேன். ஆனா நீ இது எப்படியாப்பட்ட குடும்பம், இவ்வளவு நல்ல குடும்பத்துல கமுக்கமா வந்து உட்கார்ந்துகிட்டியே. பாவம், அவங்க நல்லவங்கல்ல, அதான் உன்னை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடவுளோட விளையாட்ட பாத்தியா, என்ன நேரா நீ இருக்கிற இடத்துக்கே வர வச்சிட்டாரு. தேங்க்யூ கடவுளே, ரொம்ப நன்றி. என்னக்கா அப்படியே தகச்சு போய் பாக்குறீங்க? எப்படி ஒரு அண்ணன் எனக்கு இருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஏதோ ஒரு பழைய கடன் செட்டில் பண்ண வேண்டிய பாக்கி இருக்கு போலயே. அதான் அத வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கதான் எங்க அண்ணன் வந்து. ஏய், என்னம்மா பயமுறுத்துற? பயந்தியா மணி? இல்லல்ல மனோகரி, நான் இருக்கும்போது என் தங்கச்சிக்கிட்ட நீ ஏன் எதிர்ற? இது நாள் வரைக்கும் நீ எப்படி இங்க இருந்தெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நீ உன் வாயை பொத்திக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்கணும். அதை விட்டுட்டு 7.5 கொடுக்கணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கேன். தங்கச்சி இருக்கிறா, இருந்தாலும் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் இன்னும் மாறல, பழைய முத்துப்பாண்டியா தான் இருக்கிறேன். கொன்றுவேன். என்ன மிரட்டுறியா? ஓ, இது ஒண்ணும் மதுரை கிடையாது, சென்னை. உன் ஆட்டோலாம் இங்க செல்லுபடியாகாது, புரியுதா? ஆ? நீ என்ன தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? மதுரை முத்துப்பாண்டி எப்பேற்பட்டவங்கிறத இங்க இருந்த கொஞ்ச நாள்ல நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பழச மறந்துடாத. அப்படி மீறி மறந்துட்டேன்னா அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு. ஏய், நான் வந்த உடனே உன்னை பார்த்த கோவத்துக்கு அப்படியே உன்னை வெட்டி போட்டுலாம் நினைச்சேன். ஆனா என் பாச மலர் என்ன பண்ணிடுச்சு, அண்ணா அப்படிலாம் பண்ணாதீங்க, அவ செஞ்ச தப்புக்கு சட்டப்படி தண்டனை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். என் தங்கச்சி அப்படியே பாசத்தால என் கைய வேற கட்டி போட்டுட்டாமா. அதனாலதான் உன்னை போனா போதுன்னு விட்டுட்டேன். இப்ப நீ உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே சுடரோட புண்ணியத்தினாலதான். அத மனசுல வச்சுக்கோ. ஐயோ, நான் வேற கோவமாவே இருக்கிறேனே. அண்ணே, வந்த அன்னைக்கே அக்காவை ரொம்ப பயமுறுத்தாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.